பிளே தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சி நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது, அதிசாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள், பின்னோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள். இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கிற மாதிரி, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பகை வீட்டில் மிதுன ராசி அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட ஒரு எப்பவுமே பாருங்களேன், ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கணும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக நமக்கு வாழ முடியும், மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நிம்மதி இருக்குமா? அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தான சக்தி, குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி. அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு 5வது பார்வையாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 துலாம பார்த்தார். 7வது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசுவை பார்த்தார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 7, 8, 9 கும்பத்தை பார்த்தார். இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்றார். பாருங்களேன், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இது கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அநாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான். ஏங்க, ஒரு மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க. எத்தனையோ கண்ணீரை செய்து கவலைப்படுறோம், யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு குரு ஒருவர் தாங்க கை கொடுப்பார். பெரியவங்க சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள்? அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதிசாரமாகின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அருமையான சந்தர்ப்பம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 12 ராசி 27 நட்சத்திரம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது துலாம் ராசி, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி, சனி பகவான் பயிற்சி ஆகினார். அதை பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படி பயிற்சி ஆகினார்? பஞ்சம சனியாக 5ஆம் இடத்துக்கு பயிற்சியானாலும் கூட அவர் வக்ரகதியாகிவிட்டார். வக்ரமாகி ரோக சனியாக இப்பொழுது பலன் தந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் கொஞ்ச காலத்தில் அவர் வக்ர நிவர்த்தியுமாக போகின்றார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு துலாம் ராசிக்கு அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 1, 2, 3 துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கூட பெறப்போகின்றீர்கள். இழந்தது எதுவாயினும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் தரப்போகின்றார். குருவினுடைய பார்வை என்று பார்த்தீங்கன்னா 5, 7, 9 அதாவது அவர் மிதுனத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக 1, 2, 3, 4, 5 துலாமை பார்க்கின்றார். என்னங்க, அதாவது ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்க. எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள் வாழ்விலையும் தொழிலையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம். நல்ல மனதுக்கு பிடித்த பெண், அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று காதல் கொண்டாலும் கூட அது நிறைவேறாத ஒரு நிலை, கவலைப்படாதீர்கள், காதல் கைகூடும். பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் கூட அதில் எத்தனை தடைகள், பொருளாதார தடைகள் அத்தனையும் மீண்டும் ஒரு நல்ல திருமண யோகம் கிட்டும். திருமணமாகி இத்தனை காலமாயினும் ஒரு மழலை செல்வம் இல்லையே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் அழகான ஒரு குழந்தை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. மதுமேல் பூனையாக
தெளிவற்ற முடிவோடு நகர்ந்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய மனோ தைரியமும் மனோ திடமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடிய உங்களுக்கு, அது தொழிலாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த நயம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை குரு பகவான் உங்களுக்கு தருகின்றார். அருமையான சந்தர்ப்பம். குறிப்பாக சொல்ல போனால் இது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு கொடுப்பதை தடுக்கின்ற நிலையில் சனி இருந்தாலும் கூட ஒரு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாப, அதாவது பூர்வ புண்ணியஸ்தான், அந்த பஞ்சம சனியாக இருந்து சனி பகவான் வக்ரமாகி ரோக சனியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சுவரை வைத்து சித்திரம் வரைய வேண்டும் என்பதற்கு போல உடல்நிலையில் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போதோ உடல்நிலையில் அலட்சியமாக இருந்துடாது. என்னுடைய அனுபவத்தில் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டமும் பதவியும் வாடினாலும் அதை அனுபவிப்பதற்கு உடல் வேண்டும். உடல்நிலை இவ்வளவு இருந்து ஒரு சொல்கின்ற ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும். அந்த உடை அடைந்து மருத்துவமனையில் அவர் படுத்திருக்காரு. அவர் சொல்கின்றார் விரக்தியில், வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த கார் 4-5 நிற்கிது, விலை உயர்ந்த வீடு, ஆணையிட்டால் வேலை செய்வதற்கு 1000 பேர், பேங்கில் அவ்வளோ பணம் இருக்குது, ஆனாலும் என் உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். ஓடி ஓடி அலட்சியமாக இருந்ததுனால எத்தையும் அனுபவிக்க முடியல. இதுதான் வாழ்வு. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதைத்தான் இந்த குரு அதிசார பயிற்சி துலாம் ராசிக்கு தருகின்றது. கவலைப்பட வேண்டாம். அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறையினுடைய வேலை செய்கிறவங்க உயர்ந்த உன்னதமான ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் அடைவதற்கும், நல்ல யோக பலனை அடைவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரை குருவினுடைய பார்வை பெற முடியாமல் கலங்கி உங்களுக்கு குருவின் பார்வை உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைக்கும். அதாவது களங்கமோ வீண் பழியோ சுமந்த உங்கள் வாழ்க்கையில் கலங்கம் நீங்கி வீண் பழி இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு காலம். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலம். சகோதர சகோதரிகள் பற்றியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மாதிரி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலம். பார்வை, இந்த ஒரு பார்வைங்க, இந்த ஒரு பார்வைக்கு தானே நாம் இயங்குகின்றோம். எத்தனையோ பார்வை, ஆனாலும் இந்த குரு பகவானுடைய பிரகஸ்துடைய பார்வை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறுகிய காலம்தான், 48 நாள் ஒரு சந்தர்ப்பங்க. ஒரு நாழிகை, 1 மணி நேரம், ஒரு நாள் கிடைத்தாலே போது வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம் என்னுடைய சோழிப்பிரசன் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கொடுத்து வைத்ததோடு தக்க வைத்து கொள்ள வேண்டும். நிதானமாக இருங்க. நல்லவன் கெட்டவன் யாரும் பார்த்து பழகுங்க. அந்த விஷயத்தெல்லாம் பிறரோடு அலச வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழிபாவங்கள் வந்து சேருவதற்கான சூழ்நிலையை ராகு கேது உருவாக்குவதால் கவனமாக இருங்க. கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுறாருங்க. 9/10/2025 கவனமாக இருந்து விடுங்க. கணவன் மனைவிக்குள்ள சில கோப தாபங்கள் வந்தாலும் கூட அலட்சியப்படுத்தி விடுங்கள், எதிர்கால நலனை கருதி. அந்த வகையில் நல்ல யோக பலன்களை முழுமையாக பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். 3 பலம், தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலத்தில் ஒரு பலம் தாங்க ஆட்டம் காணுது. அதோ மனோபலம், ஒரு விரக்தி, ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நிலையில் இருக்கின்றவங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த 48 நாட்கள் ஒரு நாள் திருத்தணி சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. படியேறி சென்று அந்த பரமனை வழிபாடு செய்யுங்கள். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்கள் கையினாலே அபிஷேகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு கொடுப்பதை தடுக்கக்கூடிய சக்தி ஒருவனுக்கு உண்டு என்றால் அது சனி பகவானுக்கு தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்காருங்க, ரோக சனியாக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் 5ஆம் இடம் பஞ்சம சனியாக வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். அற்புதமான ஒரு தருணம். தெய்வ பலத்தையும் கூட்டிக் கொள்வீர்களானால், தெய்வ பலத்தையும் சேர்த்து கொள்வீர்களானால், முருகன் அருள் உங்களை அணைத்துக் கொள்ளுமானால் இந்த 58 நாட்கள் கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் அவமானங்களும் மறைந்து எதிர்காலத்தில் பயமில்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இப்பொழுதே ஒரு அடித்தளம் அமைத்துக் கொள்வதற்கு இந்த குரு அதிசார பயிற்சி துலாம் ராசிக்கு அமையும்.